வணக்கம். நான் காஜி. காஜி குக்கிங் உலகிலிருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு பீக்கன் பேஸ்ட்ரி வந்து செய்து காட்ட போகிறேன். இந்த பீக்கன் பேஸ்ட்ரியை பொதுவாக வந்து நாங்கள் கடையில் ரெடிமேடாக வேண்டிக் கொள்வோம். நான் உங்களுக்கு ரெடிமேடாக வேண்டப்பட்ட பேஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பீக்கன் பேஸ்ட்ரியை தான் செய்து காட்ட போகிறேன். வந்து இந்த பேஸ்ட்ரியை வந்து நிறைய விதமாக செய்து கொள்ளினும் நானும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்து காட்ட போகிறேன். அதே நேரம் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த பீக்கன் பேஸ்ட்ரியை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டு கொள்ளிவினோம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இதை வந்து டீ டைமோடு சாப்பிட்டு கொள்ள ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். வந்து இதை விரும்பாதவ யாருமே இருக்க மாட்டோம் இந்த பீக்கன் பேஸ்ட்ரியை. வாங்க பாப்போம் நான் உங்களுக்கு எப்படி இந்த பீக்கன் பேஸ்ட்ரியை செய்து காட்ட போகிறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீக்கன் பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு இந்த பேஸ்ட்ரியில் தான் செய்ய போகிறேன். இது வந்து ரெடிமேடாக வேண்டப்பட்ட பேஸ்ட்ரி. வந்து இதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து நடுவில் சென்டரில் வந்து கோடு போட்டுக்கொள்ளுங்க. 2 கோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் நான் போட்டுக்கொள்கிறேன். லைட்டாக போட்டுக்கொள்ளுங்க, நல்லா வெட்டி எடுக்க தேவையில்லை. இப்படி இந்த கோனர்லேயும் வந்து லைனாக வந்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து 2 சென்டிமீட்டர் அளவில் வந்து ஸ்பேஸ் விட்டு நான் வந்து அதை வந்து வெட்டி கொள்கிறேன். நீங்கள் 1.5 சென்டிமீட்டர்லேயும் வெட்டி கொள்ளலாம். இப்போ வந்து 2 கரையும் வந்து இதே மாதிரி வந்து வெட்டி கொள்ளுங்க 2 சென்டிமீட்டரில். நல்லா தாட்டு வந்து வெட்ட தேவையில்லை, லைட்டாக வந்து கீறிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் மாமேட் வந்து போடுறேன், ஆரஞ்சு மாமேட். நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி போடலாம், ஸ்ட்ராபெரி ஜாம், இல்லையாண்டா அப்ரிகாட் ஜாம், பைனாப்பிள் ஜாம், என்ன ஜாம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ஜாமை வந்து போட்டுக்கொள்ளலாம். இந்த நடுப்பகுதியில் நான் அளவு வந்து அதுன்ற சொல்லலை, என்னென்னு சொன்னால் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து எல்லா இடம் பரவி விட்டுட்டு நான் இப்போ வந்து பீக்கன் நட்ஸை வந்து வெட்டுறேன். சின்ன சின்ன பீஸுகளாக வந்து அந்த நட்ஸை வந்து வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ வந்து மேலுக்கு வந்து நான் இந்த பேஸ்ட்ரி இந்த ஜாமுக்கு, அதாவது மாமேட், ஆரஞ்சு மாமேட்டுக்கு மேலே வந்து இந்த நட்ஸுகளை போட்டு டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் அப்படியும் போட்டுக்கொள்ளலாம், இல்லையான்னு சொன்னால் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நடுப்பகுதியை முதல் மடிச்சுட்டு பிறகு வந்து கரைப்பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பீஸுகளையும் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து இப்படி வந்து ஃபோல்டர் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவான ஒரு ஷேப்பில் இருக்குது இப்படி ஃபோல்டர் பண்ணும் பொழுது. இப்போ வந்து பின்பகுதியில் இருக்கிற பெரிய பீஸை முதல் மடிச்சுட்டு தான் சின்ன சின்ன பீஸுகளை பிறகு வந்து மடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஸ்ட்ரியை வந்து 2 பக்கம் வெட்டி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்ரி ஸ்லைஸை வந்து நான் மாறி மாறி மூடிக்கொள்கிறேன். இப்போ வந்து ஒரு எக் எடுத்துக்கொள்கிறேன். இதில் வந்து yellow கலர் எக்கை தான் வந்து நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் மில்க் வந்து விட்டுக்கொள்கிறேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டொப்புக்கு அந்த அதாவது பேஸ்ட்ரிக்கு மேலே வந்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த முட்டையையும் மில்கையும் நல்லா அடிச்சுட்டு இந்த பேஸ்ட்ரிக்கு மேலே வந்து இந்த லிக்விட்டை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு ப்ரெஷ்ஷால், நீங்கள் ப்ரெஷ் இல்லைன்னு சொன்னால் வந்து ஒரு ஸ்பூனாலேயும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ எல்லா இடமும் நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்போ வந்து பீக்கன் நட்ஸ் வந்து போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் பீக்கன் நட்ஸ் போடலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அந்த பீக்கன் நட்ஸை. இப்போ வந்து டொப்பில் நான் எல்லா இடமும் போட்டிருக்கிறேன். வந்து
இப்போ நான் இதை பேக் பண்ண போகிறேன்னு வந்து அதாவது 180 டிகிரியில் 25 நிமிடத்துலேருந்து 30 நிமிடங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் பண்ணப்பட்ட பீக்கன் பேஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே தெரியுது. சூப்பராக இருக்குது வந்து. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஸ்ட்ரியை நான் ஸ்லைஸாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெட்டி எடுத்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வந்து செய்து பார்க்கும் பொழுது தான் அது இந்த சுவை உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.